ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பிளேட் ரன்னர் 2049 அப்படிங்கிற ஒரு சைஃபை ஆக்ஷன் மூவி தான் பார்க்க போறோம். இந்த படம் 2049 காலகட்டத்தில் நடக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. இந்த 2049 காலகட்டங்கள்ல மரங்கள், செடிகள், கொடிகள்லாம் அழிஞ்சு போயிருச்சு. இதை பார்க்கறதே அபூர்வமா இருக்கு. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட்டோட growth பயங்கரமா வளர்ந்துருச்சு. எந்த அளவுக்குன்னா இந்த நாட்டை ஆள்ற கவர்மெண்ட்டே ரிபலிகன்ஸை வச்சு தான் எல்லா வேலையும் பார்க்கறாங்க. இப்போ எப்படி தங்கத்தோட விலை நம்மளுக்கு பயங்கரமா தெரியுதோ அது மாதிரி அந்த காலத்துல சாதாரண மரத்தால செஞ்ச பொம்மை பயங்கர விலை மதிப்பானது. ஸோ மரங்கள்னு எதுவுமே இல்லாதனால கிளைமேட் சேஞ்ச் ஆகி முக்காவாசி நேரம் மழை பெஞ்சுக்கிட்டே தான் கிடக்கும். இங்க நம்ம படத்தோட ஹீரோவை காமிக்கிறாங்க. இவன் பேர் ஏஜென்ட் கே. இவனும் ஒரு ரிப்ளிகன்ஸ் தான். ரிப்ளிகன்ஸ்னா ஆர்டிபிஷியலா செய்யப்பட்ட மனிதர்கள். இவன் ஒரு ஏஜென்சில பிளேட் ரன்னரா இருக்கான். இவங்களோட வேலை என்னன்னா அந்த ஏஜென்சி நிறைய ரிப்ளிகன்ஸை உருவாக்கும். ஸோ அந்த ரிப்ளிகன்ஸை பரிசோதனைக்கு உள்ளாக்குவாங்க. அங்கிருந்து தப்பிச்சு வந்த ரிப்ளிகன்ஸ் எல்லாம் மறுபடியும் கண்டுபிடிச்சு கொண்டு போய் ஏஜென்சில விடணும். இல்லைன்னா அந்த ரிப்ளிகன்ஸை கொலை பண்ணணும். அந்த வேலைக்கு தான் இப்ப நம்ம ஹீரோ வந்திருக்கான். அங்கிருந்து தப்பிச்சு வந்து ஒரு ஃபார்மை நடத்திக்கின்னு மனிதர்கள் மாதிரி சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்க ஒரு ரெப்ளிகன்ட்டை போடுறக்காண்டி நம்ம ஹீரோ வர ரெண்டு பேருக்குள்ளேயும் பயங்கரமா சண்டை போயிட்டு இருக்கு. அதுல நம்ம ஹீரோ கன் எடுத்துட்டு அந்த ரெப்ளிகன்ட்டை போட்டு தள்ளிடுறான். போட்டு தள்ளிட்டு இவனை தான் போட்டு தள்ளினேன் அப்படின்னு காமிக்கிறக்காண்டி ஒரு எவிடன்ஸ் எடுக்கணும். ஸோ அவனோட கண்ணை நோண்டி எடுத்துட்டு போறான். உடனே அவனோட காருக்கு போயிட்டு எல்லா எவிடன்ஸையும் சப்மிட் பண்றான். அப்ப சைட்ல ஒரு மரத்தை பாக்குறான். ஸோ அந்த மரத்துக்கு கீழே ஒரே ஒரு பூ மட்டும் இருக்கு. எடுத்து ஸ்மெல் பண்ணி பாக்குறான். இந்த இடத்துக்கு கீழே ஏதாச்சும் இருக்கான்னு பார்க்க சொல்லி ஸ்கேன் பண்ண சொல்றான். ஏஐ ஸ்கேன் பண்ணிட்டு ஏதோ ஒரு பாக்ஸ் இருக்குன்னு சொல்லுது. அந்த பாக்ஸ்க்குள்ள என்ன இருக்குன்னு பாருங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வண்டி எடுத்துட்டு கிளம்பிடுறான். அப்படியே இந்த ஊரை காமிக்கிறானுங்க. ஒரு பொட்டி இடம் கூட விடாம எல்லா இடத்துலயும் நெருக்கி நெருக்கி வீடுகளா கட்டி வச்சிருக்காங்க. இப்ப நம்ம ஹீரோ லேப் ஏஜென்சிக்குள்ள போறான். அங்க போனதுமே பேஸ் லைன் டெஸ்ட் வைக்கிறாங்க. ஒரு வேலையை எப்பவுமே முடிச்சுட்டு வரும்போது பேஸ் லைன் டெஸ்ட் வைப்பாங்க. அதுல பாஸ் ஆனா போனஸ் வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பலாம். ஃபெயில் ஆயிட்டா தூக்கி உள்ள வச்சிருவானுங்க. ஏன்னா ரெப்ளிகன்ஸ்க்கு எந்த ஒரு எமோஷனல் இருக்கக்கூடாது. மனிதர்களுக்கான குணாதிசயம் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா தூக்கிட்டு போய் ரிசர்ச் சென்டர்ல போட்டுருவானுங்க. அப்படியே நம்ம ஹீரோ வீட்டுக்கு போறான். அவனோட இருண்ட ரிப்ளிகன் வாழ்க்கையில சந்தோஷம் தரக்கூடிய ஒரே விஷயம்னா இந்த ஜாய்ங்கிற ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட். அந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் இவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் மாதிரி எல்லா விஷயத்தையும் இவ கூட ஷேர் பண்ணிப்பான். இன்னைக்கு நம்ம ஆனிவர்சரினால உனக்கு ஒரு கிஃப்ட் கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு எமினேட்டரை காமிக்கிறான். இது புதுசா வந்திருக்கக்கூடிய ஒரு டெக்னாலஜி. அதாவது ஒரு ஏஐ அந்த ரூமை விட்டு வெளியே கொண்டு வர முடியாது. பட் இந்த எமினேட்டர் மூலியமா அந்த ஏஐ எங்க வேணா வெளியே கூட்டிட்டு போலாம். இப்ப நம்ம ஹீரோ ஜாயை வெளியே கூட்டிட்டு போவ அவ ஃபர்ஸ்ட் டைம் மலையை ஃபீல் பண்றா. அப்படியே ரெண்டு பேர் மலையை என்ஜாய் பண்ணிட்டு இருக்க நம்ம ஹீரோக்கு ஒரு மெசேஜ் வருது. நம்ம ஹீரோ ஷாப்பர் அப்படிங்கிற ரெப்ளிகன்ட்டை கொல்ல போகும்போது ஒரு மரத்துக்கு கீழே ஒரு பெட்டியை பார்த்துருப்பாரு இல்லையா. அந்த பெட்டியில நிறைய க்ளூஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சீக்கிரம் வர சொல்றாங்க. அங்க ஜோஷி அப்படின்னு ஒருத்தங்களை காட்டுறாங்க. நம்ம ஹீரோவோட ஹையர் பொசிஷன்ல இருக்கவங்க. அந்த பெட்டிக்குள்ள என்ன இருக்கு அப்படின்ட்டு ஆராய்ஞ்சு பார்த்தா அது ஒரு மனுஷ எலும்பு கூடு. அந்த எலும்பு கூடு ஒரு பொண்ணோடது. அந்த பொண்ணு இறக்கறதுக்கு முன்னாடி மாசமா இருந்திருக்கா. அந்த குழந்தை பிறந்ததுமே இறந்தும் போயிருக்கா. இந்த எலும்பு கூட புதைச்சு கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு மேல ஆயிருக்கும். இப்படின்னு அதை பத்தி கொஞ்சம் கொஞ்சமா டீடைல்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோ ஒவ்வொரு பார்ட்ஸும் செக் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த போன்ல ஒரு ஐடி நம்பர் மென்ஷன் ஆயிருக்கும். இப்பதான் உங்களுக்கு புரியுது அது ஒரு மனுஷங்களோடது கிடையாது, ஒரு ரிப்ளிகன்ட்டோடது. இதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறாங்க. ஆக்சுவலி ஒரு ரிப்ளிகன்ட்டோட வயித்துல ஒரு குழந்தை பிறந்திருக்கு. அப்படியே ஜோஸ் இருந்துட்டு நம்ம ஹீரோ கிட்ட இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நீ பார்த்தங்கிறதே மறந்துடு, யார்கிட்டயும் சொல்லவும் வேணாம் பேசவும் வேணாம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த விஷயத்தை சம்பந்தப்பத்தி எல்லா ரெக்கார்டும் நீயே டெலீட் பண்ணிடு அப்படின்னு சொல்றாங்க. பட் ஏன் அதை ஜோஷி பண்ண சொல்றாங்கன்னு நம்ம ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. நம்ம ஹீரோ இருந்துட்டு அந்த ரிப்ளிகன்ட்டை உருவாக்குற கம்பெனிக்கு போறான். அந்த இடத்துல அந்த ரிப்ளிகன்ட்டை பத்தி நிறைய டீடைல்ஸ் இருக்கும். அங்க போயிட்டு இந்த ஐடி நம்பரை கொடுத்து இது யாரு என்னன்னு எனக்கு நிறைய டேட்டாஸ் வேணும் அப்படின்னு சொல்றான். இந்த ஒரு ஐடி பிளாக் அவுட்டுக்கு முன்னாடி இருந்த ஒரு ஐடி. அதனால இது சம்பந்தப்பட்டு எந்த ஒரு டீடைல்ஸும் கிடைக்காதுன்னு சொல்றாங்க. பிளாக் அவுட்னா கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஹோல் இன்டர்நெட்டுமே கிராஷ் ஆச்சு. ஸோ அந்த கிராஷுக்கு அப்புறம் அவங்க கிட்ட இருக்க எல்லா டேட்டாவும் அழிஞ்சு போச்சு. பிளாக் அவுட்டுக்கு முன்னாடி இருக்க எந்த டீடைல்ஸும் இவங்க கிட்ட இருக்காது. இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் மிச்சம் இருக்க தேடி பார்க்கலாம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். அந்த ஐடி பத்தி டீடைல்ஸ் நம்ம ஹீரோ கொடுத்ததுமே அதை லவ்ங்கிற ஒரு பொண்ணுக்கு போயிடும். வாலஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனி தான் எல்லா ரெப்ளிகன்ஸும் உருவாகுது. ஸோ அந்த வாலஸுக்கு கீழே வேலை பார்க்கறவ தான் லவ்ங்கிறவ. ஸோ அவன் வந்து நம்ம ஹீரோவை கூட்டிட்டு பிளாக் அவுட்டுக்கு முன்னாடி எல்லா டீடைல்ஸும் அழிஞ்சிருச்சு. பட் கொஞ்சம் டீடைல்ஸ் மட்டும் மிச்சம் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த டீடைல்ஸ் நம்ம ஹீரோ கிட்ட தரா. நம்ம ஹீரோ இந்த கேஸை கண்டுபிடிச்சானா அதை வச்சு அந்த பிறந்த குழந்தைய கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறா. அந்த ஐடி யாரோடதுன்னா ஆனஸ்டோலின் அப்படிங்கிற ஒரு பொண்ணோடுது. அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டது ஆபீசர் டெக்கார்ட்னு ஒருத்தர். அவரும் பழைய பிளேட் ரன்னர் தான். ஆபீசர் டெக்கார்ட் இன்னும் உயிரோட தானே இருப்பாரு. அவரை கண்டுபிடிச்சா அந்த குழந்தைய கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவரை பத்தி விசாரிக்க ஆரம்பிப்பான். இங்க லவ் இருந்துட்டு வாலஸ்ட போய் எல்லா விஷயங்களையும் சொல்ல அந்த புது மாடலை நீ ஃபாலோ பண்ணிட்டே இரு, அப்பதான் அந்த குழந்தை நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு. ரிப்ளிகன்ஸ்க்கு இடையே குழந்தை பிறந்திருக்கு அப்படிங்கிறது ஒரு அபூர்வமான செயல். இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள இருக்க ஜீனி தான் அந்த குழந்தைக்கும் இருக்கும். ஸோ அந்த குழந்தைய கண்டுபிடிச்சிட்டா அந்த குழந்தைய ரிசர்ச் பண்ணி இவங்க ஒரு புது உலகத்தையே உருவாக்குவாங்க. அதாவது மனிதர்களே இல்லாத ரெப்ளிகன்ஸ் மட்டும் இருக்கிற ஒரு உலகம். இங்க நம்ம ஹீரோ ஒரு பார்ல உட்காந்து அவன் எடுத்த போட்டோஸ்லாம் உட்காந்து ஒவ்வொன்றா பார்த்துட்டு இருப்பான். அப்ப யாருனே தெரியாத ஒரு லேடி வந்து ப்ராஸ்டிடியூட் கிட்ட காசு கொடுத்து நம்ம ஹீரோ கிட்ட போய் பேச சொல்றாங்க. அப்படியே அந்த ப்ராஸ்டிடியூட்டும் நம்ம ஹீரோ கிட்ட வந்து பேசிட்டு இருக்கு. அதுல இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லிட்டு தாட்டி விட்டுட்டு நம்ம ஹீரோ அந்த
போட்டோஸா பார்த்துட்டு இருக்கான். ஃபர்ஸ்ட் சீன்ல ஒருத்தனை போட்டு தள்ளி இருப்பான் இல்லையா, அவனோட வீட்டுக்கு போயிட்டு ஏதாச்சும் க்ளூ கிடைக்குதான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ தேடிட்டு இருப்பான். அந்த இடத்துல ஒரு பியானோ இருக்கும். அந்த பியானோவை திறந்து பார்த்தா உள்ள ஒரு பாக்ஸ் ஆட்டம் இருக்கும். அந்த பாக்ஸ்ல சின்ன குழந்தை போடுற மாதிரி ஒரு சின்ன சாக்ஸ் இருக்கும். அங்க பக்கத்துலயே ஒரு போட்டோ இருக்கும். அந்த போட்டோல ஏதோ ஒரு பொண்ணு சின்ன கை குழந்தைய வச்சுட்டு அந்த மரத்துக்கு நேரம் நிக்கிற மாதிரி இருக்கும். அந்த போட்டோல இருந்த மரத்தை போய் நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கும்போது அந்த மரத்தோட வேர்ல ஏதோ ஒரு நம்பர் எழுதி இருக்கும். அவன் அந்த நம்பரை பார்த்ததுமே அவன் சின்ன பையனா ஒரு குதிரை பொம்மையை வச்சுட்டு நிக்கிற மாதிரி அவனுக்கு விஷுவல் வரும். இந்த இடத்துல லவ் லேப் குள்ள பூந்து எல்லா போன் சாம்பிள்ஸையும் ஆட்டையை போட்டுட்டு இருக்க அதை ஒருத்தன் பார்த்துருவான். அவன்கிட்ட பேச்சு கொடுத்துட்டு மண்டை மேல தட்டி அவனை போட்டு தள்ளிட்டு அந்த போன் சாம்பிள்ஸ் ஆட்டையை போட்டுட்டு போயிடுவா. நம்ம ஹீரோங்க கலெக்ட் பண்ண எல்லா க்ளூஸும் நம்ம ஜோஷி கிட்ட கொண்டு வந்து கொடுக்க இந்த மாதிரி போன் சாம்பிள்ஸை யாரோ ஆட்டை போட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்றா. இந்த விஷயம் ரொம்பவே ஆபத்துல முடிய போகுது. சோ நம்ம எவ்வளவு சீக்கிரம் அந்த குழந்தையை கண்டுபிடிக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் கண்டுபிடிக்கணும்னு சொல்றாங்க. உன்னோட சைல்டுஹுட்டை பத்தி உனக்கு ஏதாச்சும் ஞாபகம் இருக்கா அப்படின்னு ஜோஷி கேட்க, எனக்கு சைல்டுஹுட்னே ஒண்ணு இல்ல, ஏன்னா நான் ஒரு ரிப்ளிகன்ட் உருவாக்கப்பட்டவன் அப்படின்னு சொல்றான். அப்படியே ஞாபகம் இருந்தாலும் அது எனக்குள்ள செலுத்தப்பட்ட ஒரு விஷயம், எனக்கு சைல்டுஹுட்னே ஒண்ணு இல்ல அப்படின்னு சொல்ல, சரி உன்னோட சின்ன வயசு ஞாபகம் ஏதாச்சும் இருந்தா சொல்லு அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோ சின்ன வயசுல இருக்கும்போது ஒரு ஆர்பனேஜ்ல வளர்ந்துருக்கான். அங்க இருக்க எல்லா பசங்களும் நம்ம ஹீரோ கிட்ட இருக்க மரத்தால செய்யப்பட்ட குதிரை பொம்மையை வாங்குறக்காண்டி துரத்திட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோ அந்த பொம்மையை காப்பாத்துறதுக்காண்டி பயங்கரமா அடி வாங்கியிருப்பான். இப்படின்னு எல்லா விஷயத்தையும் நம்ம ஜோஷி கிட்ட சொல்லிட்டு இருக்க, சரி போகும்போது டிஎன்ஏ டெஸ்ட் பார்த்து விட்டு போயிரு அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோ டிஎன்ஏ டெஸ்ட் செக் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த ஏஐ இருந்துட்டு, நீ ஏன் ஜோஷி கிட்ட அந்த நம்பரை பத்தி சொல்லல, அந்த மரத்தோட வேர்ல இருக்க நம்பரு உனக்கு அடிக்கடி கனவு வர அந்த குதிரை பொம்மைக்கு கீழே இருக்குது. இந்த மாதிரி உனக்கு சின்ன வயசுல நடந்தது எல்லாமே உனக்கு ஞாபகம் இருக்குன்னா உனக்கு சின்ன வயசுன்னு ஒன்று இருந்திருக்கலாம் இல்லையா, ஒரு ரிப்ளிகன்ட் வயிற்றுல இருந்து வந்த ஒரு குழந்தையா கூட நீ இருக்கலாம் இல்லையா அப்படின்னு அந்த ஏஐ சொல்ல, எனக்கு சைல்டுஹுட்லாம் ஒன்று கிடையாது, நம்ம ரிப்ளிகன்ட் அப்படின்னு சொல்லிட்டு டிஎன்ஏவை டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கான். டிஎன்ஏவை டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரே டிஎன்ஏல 2 பேர் இருந்திருக்காங்க, ஒரு பையன் ஒரு பொண்ணு. அவங்க 2 பேருமே ஒரு ஆர்பனேஜ்ல வளர்ந்துருக்காங்க. அந்த ஆர்பனேஜ்ல அந்த பொண்ணு இறந்துருச்சு, அந்த பையன் காணாம போயிட்டான்னு ரிப்போர்ட் எழுதிருக்கு. ஸோ அந்த ஆர்பனேஜுக்கு போனா என்ன விஷயம் நம்மளுக்கு தெரியும்னு சொல்லிட்டு 2 பேரும் அந்த ஆர்பனேஜுக்கு போறாங்க. போயிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ போற கார் நாலா பக்கமா யாரோ சுடுறாங்க. பயங்கரமே டேமேஜ் ஆகி கீழே போய் முட்டி சொருவுது. பார்த்தா உண்மையான மனிதர்கள் மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. நம்ம ஹீரோ வெளியே வந்து கண்ணை காமிச்சு மிரட்டிட்டு இருக்கான். திடீர்னு அந்த இடத்துல யாரோ அணுகுண்டாட்ட போடுறாங்க. போட்டதுல எல்லாருமே இறந்து போயிட்டாங்க. நம்ம ஹீரோ மட்டும் உயிர் பழச்சிட்டான். இந்த வேலையை யாரு செய்யறான்னு பார்த்தா லவ் நம்ம ஹீரோவை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கா. நம்ம ஹீரோக்கு என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியல. சரி நம்ம ஆர்பனேஜுக்கு போவோம்னு சொல்லிட்டு ஆர்பனேஜுக்கு போனா அங்க ஏகப்பட்ட குழந்தைங்க இருக்காங்க. அந்த சின்ன குழந்தைங்களை வச்சு நிறைய வேலை வாங்கிட்டு இருக்காங்க. அதாவது சின்ன சின்ன மெக்கானிக்கல் பார்ட்ஸ் எல்லாம் கரெக்ட் பண்ணி அதை வச்சு மதர் போர்டு அந்த மாதிரி செய்யற வேலை. நம்ம ஹீரோவை பார்த்ததுமே ஃபர்ஸ்ட் குழந்தைய தத்தெடுக்க வரான்னு நினைச்சு பேசிட்டு இருப்போம். அப்பதான் நம்ம ஹீரோ ஒரு ஆபீசர்னு சொல்லிட்டு தெரிய வர பயங்கரமா பயப்படுவான். அந்த சின்ன பையனோட டீடைல்ஸ் வேணும்னு கேட்க, எனக்கு அந்த இடம் இருக்குன்னே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். மூக்கு மேல ஒண்ணு போட அவன் எங்க இருக்குன்னு இடத்த காமிப்பான். அந்த இடத்துல போய் அந்த சின்ன பையனோட டீடைல்ஸ் தேடிட்டு இருக்க, அந்த புக்ல இருந்து கரெக்டா அந்த சின்ன பையனோட டீடைல்ஸ் மட்டும் யாரோ கிழிச்சு எடுத்துட்டு போயிருக்கானுங்க. நம்ம ஹீரோ அப்படியே வெளியே வந்தா நம்ம ஹீரோக்கு அடிக்கடி கனவுல இந்த இடம் தான் ஞாபகத்துக்கு வரும். சரி இந்த இடத்துல உண்மையில குதிரை இருக்கான்னு பாத்துடலாமான்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு போயிட்டு இருப்பான். அவன் அந்த இடத்துக்கு போய் பார்த்தா உண்மையில இந்த குதிரை பொம்மை இருக்கு. அப்ப இது வெறும் கனவா மட்டும் இருக்க முடியாது, உண்மையிலே இவனுக்கு நடந்திருக்கு. வீட்டுக்கு போயிட்டு எல்லாமே எனக்கு சாதகமாவே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்க, அந்த ஏஐ இருந்துட்டு, நீ வந்து ஒரு ஹியூமன் தான், நீ வந்து ஒரு ரிப்ளிகன்ட் கிடையாது, அந்த ரிப்ளிகன்ட்டுக்கு பிறந்த உண்மையான ஹியூமன் குழந்தை நீ தான் அப்படின்னு சொல்ல, உனக்கு கேங்கிற பேர் நல்லாவே இல்லை, நான் உனக்கு ஒரு பேர் வைக்கிறேன்னு சொல்லிட்டு ஜோனு பேரை வைக்கிறா. நம்ம ஹீரோ இருந்துட்டு நினைவுகளை உருவாக்குற சென்டருக்கு போய் பார்த்தாதான் என்ன நடந்துச்சுன்னு தெரியும்னு சொல்லிட்டு போறான். நினைவுகளை உருவாக்குற சென்டர்னா ரெப்ளிகன்ட்ஸ் எல்லாம் ஹியூமன் மாதிரி ஃபீல் பண்றதுக்கு அவங்களுக்கு மனிதர்கள் மாதிரி நினைவுகளை கொடுப்பாங்க. பட் அதெல்லாம் உண்மை கிடையாது, சும்மா போலி தான். ஸோ அதை தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி நம்ம ஹீரோ போக அங்க ஒரு பொண்ணு இருப்பா. அந்த பொண்ணு பல வருஷங்களா அந்த கண்ணாடி பெட்டிக்குள்ளதான் அணிஞ்சு கிடப்பா. இவ வந்து ஒரு ஹியூமன், இவதான் வாலஸ்காண்டி வேலை பார்க்குறா, இவதான் அந்த நினைவுகளை உருவாக்குறவ. அங்க போயிட்டு நீங்க எப்படி நினைவுகள்லாம் கொடுப்பீங்க, நீங்க யாராச்சும் நினைவுகளை எடுத்து கொடுப்பீங்களா இல்ல நீங்க கற்பனையா கிரியேட் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்க, மிச்ச ஹியூமனோட நினைவுகளை யூஸ் பண்றது சட்டத்துக்கு விரோதமானது, அதனால நான் கற்பனையா தான் கிரியேட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாங்க. தப்பி தவறி கூட மனிதர்களோட நினைவுகளை ஏதாச்சும் ரிப்ளிகன்ட்டுக்கு கொடுத்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, மனிதர்களோட நினைவுகளை யூஸ் பண்றது சட்டத்துக்கு விரோதமானது, அதனால நானே கற்பனையா கிரியேட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நம்ம ஹீரோவோட நினைவுகள் அந்த பொண்ணு டெஸ்ட் பண்ணி பார்த்ததுமே ஒரு நிமிஷம் கண் கலங்கி போயிடுறா. இது கண்டிப்பா கற்பனையா கிரியேட் பண்ணதா இருக்காது, உண்மையிலே நடந்ததுக்கு, ஏன்னா இதுல அவ்வளவு எமோஷன் இருக்கு அப்படின்னு சொல்றா. இப்பதான் நம்ம ஹீரோக்கு புரியுது அவன் தான் அந்த தேடப்படுற குழந்தைன்னு சொல்லிட்டு. இப்படியே நம்ம ஹீரோ வெளியே வர நம்ம ஹீரோவை போலீஸ் அரெஸ்ட் பண்றாங்க. நம்ம ஹீரோக்கு பேஸ்லைன் டெஸ்ட் வைக்கிறாங்க. அந்த டெஸ்ட்ல பேஸ்லைன் டெஸ்ட்டுக்கு கிட்டக்க கூட வரல, ஏன்னா மனிதர்களோட ஆக்டிவிட்டி
மெச்சூரிட்டி அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு இருக்கு. இப்ப ஜோசியை பார்க்க போனா நான் ஒரு வேலை கொடுத்தா அதை முடிக்காம நீ எங்க சுத்திட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நீங்க சொன்ன வேலையை நான் முடிச்சிட்டேன், அந்த குழந்தைய நான் கண்டுபிடிச்சிட்டேன், அந்த குழந்தைய இப்ப ரிப்ளிகண்டா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றான். நம்ம ஜோசிக்கு புரிஞ்சு போச்சு இவன் என்ன சொல்ல வரான்னு சொல்லிட்டு, சரி நான் தப்பிக்க உனக்கு ஹெல்ப் பண்றேன், பட் அடுத்த டெஸ்ட் என்னோட கையில இல்ல உன்னோட கையில தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நம்ம ஹீரோ வீட்டுக்கு போனா முன்னாடி பாத்துருப்பான் இல்லையா பார்ல அந்த ப்ராஸ்டிடியூட் பொண்ணு இருப்பா, அவளை கூப்பிட்டு வந்தது ஜாய் தான். நீ ஒரு மனுஷன் தானே, உனக்கு அந்த ஆசைகள்ல இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இல்ல எனக்கு எப்பவுமே நீ தான் அப்படின்னு சொல்ல, பரவாயில்ல நானும் உன்னை ஃபீல் பண்ணணும், அதுக்கு எனக்கு ஒரு பாடி தேவை அப்படின்னு சொல்றா. சரின்ட்டு நம்ம ஹீரோ ஒத்துக்கிறான். இப்ப காலையில அந்த ப்ராஸ்டிடியூட் பொண்ணு நம்ம ஹீரோவோட பேக்ல ஏதோ ஒரு சிப்பாட்ட வைக்கிறா. அப்படியே பக்கத்துல இருக்க அந்த மரத்தாலான பொம்மையும் பாக்குறா, அதை எடுத்து நோண்டிட்டு இருக்க. அப்ப ஜாய் வந்துட்டு அதான் நீ வந்த வேலை முடிஞ்சிச்சுல, இப்ப நீ கிளம்பு அப்படின்னு சொல்றா. இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து ஏதோ பிளான் போற மாதிரி தெரியுது. அப்புறம் ஹீரோ இருந்துட்டு நான் இங்கிருந்து கிளம்ப வேண்டிய சுச்சுவேஷன் வந்துருச்சு, என்ன நிறைய பேர் தேடிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றான். ஜாய் இருந்துட்டு நானும் உன் கூடயே வரேன், பட் நான் உங்க கூட வரதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான வேலை இருக்கு, எமினேட்டர்ல என்னோட டேட்டாவை காப்பி பண்ணிட்டு கன்சோல்ல இருக்க என்னோட டேட்டாவை அழிச்சிரு அப்படின்னு சொல்றா. ஏன்னா ஜோயோட டேட்டா வச்சு நம்ம ஹீரோவை கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு, சோ அவளோட டேட்டா வலிக்க சொல்றா. ஆனா அதுல ஒரு பஞ்சாயத்து இருக்கு, நம்ம ஜாய் அந்த எமினேட்டர்ல கொண்டு போகும்போது அந்த எமினேட்டர் உடஞ்சிருச்சுன்னா நம்ம ஜாயை இதுக்கப்புறம் பார்க்கவே முடியாது, சோ அதனால உன்னோட டேட்டாஸ் அழிக்க மாட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல, நான் ஹியூமன் மாதிரி இருக்க ஆசைப்படுறேன், ஹியூமன் இறந்துட்டா திருப்பி வர முடியாது, சோ அது மாதிரி எமினேட்டர் அழிஞ்சிட்டா நான் திருப்பி வர முடியாது அப்படின்னு சொல்றா. சரின்னு சொல்லிட்டு ஜாய் சம்பந்தப்பட்ட எல்லா டேட்டாவை அழிச்சிட்டு எமினேட்டர்ல ஜாயோட டேட்டாவை காப்பி பண்ணிக்கிறான். அப்படியே அந்த மரபொம்மை எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னு கண்டுபிடிக்கிறக்காண்டி ரேடியேஷனை ஸ்கேன் பண்ற இதுக்கு போறான். அங்க போய் மரபொம்மையை கொடுத்து இது எங்க இருந்து வந்துச்சுன்னு கண்டுபிடிச்சு சொல்லுங்க அப்படின்னு சொல்ல, நீ பணக்காரனா மரபொம்மையில வச்சிருக்க அப்படின்னு கேக்குறாங்க. சோ அந்த காலத்துல மரத்துல செஞ்சது பயங்கரமான விலை மதிப்பானது, சோ இந்த பொம்மையை ஸ்கேன் பண்ணி எங்க இருந்து வந்துச்சுன்னு டீடைல்ஸ் சொல்ல, இந்த இடத்துல நம்ம ஹீரோவோட வீட்டுக்கு லவ் வந்திருக்கா. அந்த ஏஐ வச்சுதான் இவ்வளவு நாள் நம்ம ஹீரோவை ட்ராக் பண்ணிட்டு இருந்தா, இப்ப அந்த ஏஐயோட டேட்டா அழிஞ்சதுமே எதனால அழிஞ்சதுன்னு பாக்குறதுக்காண்டி வந்திருக்கா. சோ அங்க ஒரு டேட்டாஸ் கூட விடாம எல்லாத்தையும் சல்லி அழிச்சிட்டு போயிருக்கானுங்க. இங்க நம்ம ஹீரோ அந்த இடத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி ட்ரோனை வச்சு அங்க என்னென்ன இருக்குலாம் செக் பண்றான். ஒரு இடத்துல அதிகமா ஹீட் ரேடியேஷன் காமிக்குது, சோ அங்க மனுஷங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போக ஆரம்பிக்கிறான். இங்க நம்ம ஹீரோவை தேடிட்டு லவ் ஜோசியோட ஆபீஸ்க்கு வரா. நம்ம ஜோசி இருந்துட்டு அவன் எங்க போனானே எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்ல, இந்த மாதிரி அந்த பையன் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயமே அழிச்சிட்டான், சோ அந்த பையனும் உனக்கு கிடைக்க மாட்டான் அப்படின்னு ஜோசி சொல்றா. உடனே லவ் இருந்துட்டு ஜோசியை போட்டு தள்ளிட்டு ஜோசியோட ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு எங்க இருக்கான்னு சொல்லிட்டு ட்ராக் பண்றான். இங்க நம்ம ஹீரோ அந்த இடத்துக்குள்ள போனதுமே பெரிய பெரிய சிலைங்களா கிடக்கு. அப்படியே நேரா போனா ஒரு பார் ஆட்ட இருக்கு, அந்த பார்க்குள்ள போயிட்டு பார்த்தா யாருமே காணோம். சோ ஒவ்வொரு இடத்தையும் சுத்தி பார்த்துட்டு இருக்கும் போது முன்னாடி வந்து ஒரு நாய் நிக்குது, திரும்பி பார்த்தா ஆபீசர் டெக்கார்ட் இருக்காரு. அப்படியே அந்த தாத்தா கண்ணை வச்சு மாட்டிட்டு இருக்க. நம்ம ஹீரோ இருந்துட்டு உங்களை எது நான் பண்ண வரல, உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லும் போது அதெல்லாம் கண்டுக்காம நம்ம ஹீரோவை பட்டுன்னு சுட்டுறான். நம்ம ஹீரோ கீழே விழுந்துடுறான். அந்த தாத்தா எட்டி பார்த்தா நம்ம ஹீரோவை காணோம். பட் டோன்ட் ப்ரீட் படத்துல வர மாதிரி இந்த தாத்தா நம்ம ஹீரோவை தேடிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ பயந்து போய் ஒளிஞ்சிட்டு இருக்கான். டெக்கார்ட் சாதாரண ஆள் கிடையாது, பயங்கரமா ட்ராப்லாம் மாட்டி வச்சிருக்கான். நம்ம ஹீரோ அதுல இருந்து தப்பிச்சு அப்படியே ஒரு ஆடிட்டோரியம் மட்டும் இருக்கும், அதுக்குள்ள போய் ஒளிஞ்சிட்டு இருக்க. அங்க டெக்கார்ட் கண்ணை தூக்கிட்டு நம்ம ஹீரோவை தேடிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ எதிர்பார்க்கற நேரத்துல கண்ணை தட்டி விட்டு அந்த தாத்தாவை தள்ளி விட, உங்ககிட்ட ஜஸ்ட் ஒரு விஷயம் கேட்க தான் வந்தேன், தயவு செஞ்சு என்ன பேச விடுங்க அப்படின்னு சொல்ல, அது கேட்காம பயங்கரமா நம்ம ஹீரோவை போட்டு அடிச்சிட்டு இருக்கான். டெக்கார்ட் ரத்த வர அளவுக்கு பயங்கரமா அடிச்சிட்டு இருக்க. நம்ம ஹீரோ எதுவுமே பண்ணாம அப்படியே நின்றுட்டு இருப்பான். இப்பதான் நம்ம ஹீரோ மேல டெக்கார்ட்டுக்கு நம்பிக்கை வரும். இப்ப ரெண்டு பேரும் அப்படியே ஒன்னா சரக்கு அடிச்சுட்டே பேசிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ இருந்துட்டு உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, உங்க ஒய்ஃப் பேர் என்ன, அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். டெக்கார்ட் இருந்துட்டு ரேச்சல் அப்படின்னு சொன்னக்கப்புறம் தான் நம்ம ஹீரோக்கு இவர் தான் நம்ம அப்பா அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் ஆகுது. ஏன் உங்க குழந்தைய விட்டு பிரிஞ்சிருக்கீங்க, எதுக்கு உங்க குழந்தைய ஆர்பனேஜ்க்கு அனுப்புனீங்க அப்படின்னு கேட்க, இந்த மாதிரி எங்களை கொத்த வேட்டையாடிட்டு கிடந்தாங்க, என்னோட குழந்தை அதுல மாட்டிக்க கூடாதுன்றதுக்காக தான் நாங்களாம் சேர்ந்து இதெல்லாம் பிளான் பண்ணோம் அப்படின்னு சொல்றான். என்னோட குழந்தை சம்பந்தப்பட்ட எல்லா ரெக்கார்ட்ஸையும் மாத்திட்டேன், அதுக்குள்ள பிளாக் அவுட் வந்துருச்சு, ஸோ அதனால என்னோட ஒய்ஃபு கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்றான். ஸோ இப்படியே பேசிட்டே நம்ம ஹீரோ அப்படியே உட்காந்துட்டு இருக்கும்போது திடீர்னு ஏதோ ஒரு சத்தம் கேட்குது. என்னன்னு பார்த்தா அந்த இடத்துக்கு லவ்வோட ஆட்கள்லாம் வந்துட்டாங்க. அப்படியே அந்த பில்டிங் மேல பாம்பு போட ரெண்டு பேருமே மயக்க போட்டு கீழே விழுந்துடுறாங்க. அப்படியே ஆபீசர் டெக்கார்ட்டை தூக்கிட்டு போக முயற்சி பண்ணும்போது நம்ம ஹீரோ இருந்து தடுப்பான். அப்ப அந்த இடத்துக்கு லவ் வந்து நம்ம ஹீரோ அடிச்சு போட்டுருவா. நம்ம ஹீரோ அடிக்காதீங்க அப்படின்னு ஏஏ சொல்லும் போது, என்னோட கண்டுபிடிப்பு எனக்கு எதிராகவே திரும்புறியா அப்படின்னு சொல்லிட்டு லவ் அந்த எமினேட்டரை உடச்சு போட்டுருவா. அவ்வளவுதான், இனிமேல் ஜாய் வரமாட்டா, அவளோட எல்லா டேட்டாவே அழிஞ்சிருச்சு. இதை நினைச்சு நம்ம ஹீரோ ரொம்பவே அழுதுட்டு இருக்கான். நம்ம ஹீரோவை அப்படியே அடிக்க நம்ம ஹீரோ மயக்க போட்டு விழுந்துடுறான். நம்ம ஹீரோவை அங்கேயே விட்டுட்டு ஆபீசர் டெக்கார்ட்டை மட்டும் தூக்கிட்டு போயிடுறாங்க. இங்க நம்ம ஹீரோ மயங்கி இருக்கும் போது நம்ம ஹீரோவை காப்பாத்தி யாரோ கூட்டிட்டு போறாங்க. யாருன்னு பார்த்தா அந்த ப்ராஸ்டியூட்டர் கேளு. அந்த பொண்ணு இருந்துட்டு ஏதோ ஒரு கும்பல்கிட்ட கூட்டிட்டு போறான். அந்த கும்பலோட தலைவியோ வரா. அந்த தலைவி வந்து நம்ம ஹீரோ கிட்ட பேசுறா. இந்த மாதிரி ரேச்சல் அந்த குழந்தைய பெத்தெடுக்கும் போது அவதான் கூட இருந்தாலாமா, அந்த குழந்தை தான் நம்மளுக்கு விடிவு காலம், ரிப்ளிகண்ட் நம்ம அடிமைகள்
ஆட்கள் கிடையாது, நம்மளும் ஒரு மனுஷங்க மாதிரி தான். ஸோ எல்லா ரெப்ளிகண்ட்டுக்குமே உணர்வுகள் வந்துருச்சுன்னா ஒரு புது பிரபஞ்சத்தை உருவாக்கலாம் அப்படின்னு சொல்றா. அதுக்காண்டி நாங்க ஒரு படையை திறத்துறோம், அந்த படையில நீ வந்து சேர்ந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவையே கூப்பிடுறா. அந்த படைக்கு தலைமை தாங்க போறது நம்ம டெக்கார்ட்டோட பொண்ணு தான் அப்படின்னு சொல்லும் போது, வெயிட் பண்ணு, பொண்ணா? நீங்க தப்பா சொல்லிட்டீங்க, அது பையன் அப்படின்னு சொல்லும் போது, இல்ல அது பொண்ணு தான் அப்படின்னு சொல்றாங்க. யாரும் கண்டுபிடிக்காம இருக்கிறதுக்காண்டி நாங்க ரெக்கார்ட்ஸ் எல்லாம் மாத்தி வச்சுட்டோம், அது பையன் கிடையாது பொண்ணு அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோக்கு நெஞ்சே அடைச்சிருது. இவ்வளவு நாள் அந்த குழந்தை நம்ம தான் அப்படின்ட்டு நம்ம ஹீரோ நினைச்சிட்டு இருந்தான். பட் இப்பதான் தெரியுது நம்ம ஹீரோ அந்த ரெப்ளிகண்ட்டுக்கு பிறந்த குழந்தை கிடையாது. அப்படியே நம்ம ஹீரோ ரொம்பவே சோகமாயிருவான். அப்ப நான் அந்த குழந்தை கிடையாதுன்னா அப்ப நான் யார் தான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிச்சிருவான். இப்பதான் நம்ம ஹீரோக்கு விஷயம்லாம் ஞாபகம் வருது. அதாவது நம்ம ஹீரோக்கு இந்த மெமரிஸ்லாம் கொடுத்தது ஆனாஸ்டாலின்னு ஒருத்தி. அவள் ஆல்ரெடி சொல்லியிருப்பான், நான் பார்த்த விஷயங்களை மட்டும்தான் நினைவுகளாக தருவேன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பெண் குழந்தையே அந்த ஆனாஸ்டாலின் தான். இங்கே அப்படியே வாலஸை காமிக்கிறாங்க. வாலஸ் இருந்துட்டு நம்ம டெக்கார்ட் கிட்ட அந்த குழந்தை எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கான். வாலஸும் சொல்கிற மாதிரி தெரியல, அதனால ஒரு ரகசிய ஆயுதத்தை வெளியே எடுக்கிறான். என்னன்னு பார்த்தா ரேச்சல் மாதிரியே ஒரு ஏஐ உருவாக்கி கொண்டு வரான். இதை பார்த்ததுமே டெக்கார்ட்டுக்கு மனசெல்லாம் ஒரு மாதிரி கண் கலங்கி போயிடுறான். அப்படியே ரேச்சல் கிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்க, உன்னோட பொண்ணு எங்கே இருக்கான்னு சொல்லலைன்னா ரேச்சலை போட்டு தெளிடுவேன்னு சொல்லிட்டு கண்ணை வச்சு நிற்கிறாங்க. பட் அது உண்மையிலே நம்ம ஹீரோக்கே தெரியும். என்னமோ பண்ணிக்கோங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இவன் வாட்டுக்கு போயிடுவான். ரேச்சலையும் போட்டு தெளிடுவாங்க. அப்படிங்க நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ நடந்து வந்துட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோனி இருக்கால ஜாய்ங்கிற ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட், அவளை ப்ராஸ்டியூஷனுக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அந்த ஆடெல்லாம் போடுறதுக்கு. இதை பார்த்ததுமே நம்மள மாதிரி ரிப்ளிகன்ஸ் எல்லாம் அவங்களுக்கு அடிமையா வச்சிருக்காங்க, இதை நம்ம தடுக்கணும், அந்த குழந்தைய காப்பாற்றணும்னு முடிவெடுக்கிறார் நம்ம ஹீரோ. இங்க ஆஃபீஸர் டெக்கார்ட்டை கூட்டிட்டு போயிட்டு இருக்கும் போது திடீர்னு அவங்க போற வண்டி யாரோ அட்டாக் பண்றாங்க. யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோ. அப்படியே பயங்கரமா சண்டைலாம் நடக்குது. ரெண்டு பேரும் அப்படியே மோதிக்கிட்டு பீச்சு கிட்ட வந்து விழுகுறாங்க. இப்ப லவ்வுக்கு ஹீரோக்கு கன் ஃபைட் நடக்குது. அல்ல லவ் இருந்துட்டு நம்ம ஹீரோவோட வயிற்றிலே சுட்டுறா. ஹீரோக்கு பயங்கரமா ரத்தம் போயிட்டு இருக்கு. இங்க அப்படியே லவ்வுக்கு நம்ம ஹீரோக்கு பயங்கரமா சண்டை போயிட்டு இருக்கு. அது லவ் சும்மா பூந்து ஊடுகட்டி அடிக்கிறா. இங்க வாட்டர் லெவல் வேற இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு. டெக்கார்ட் கை வேற கட்டி போட்டிருக்கு இல்லையா, அதனால கொஞ்சம் கொஞ்சமா இறந்துட்டு இருக்காரு. இங்க லவ் இருந்துட்டு உள்ள போயிட்டு டெக்கார்ட்டை போட்டு தள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது நம்ம ஹீரோ இருந்துட்டு காப்பாத்த வராரு. நம்ம ஹீரோ இருந்துட்டு தண்ணி கலியில போட்டு அப்படியே லவ்வோட கழுத்தை நெரிச்சிட்டு இருக்க, அப்படியே மூச்சு முட்டி லவ் இறந்து போயிடுறா. இங்க அப்படியே ஆபீஸர் டெக்கார்ட்டையும் காப்பாத்தி வெளியே கூட்டிட்டு போயிடுறா நம்ம ஹீரோ. அப்படியே நம்ம கே இருந்துட்டு உங்களோட பொண்ணை நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறான். உங்க பொண்ணு உள்ளதா இருக்கா, நீங்க போய் பாருங்கன்னு சொல்லிட்டு அவன் கையில அந்த குதிரை பொம்மையை கொடுத்து விடுறான். அவள் தான் நம்ம வந்த வேலை முடிஞ்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ ஒரு நிமிஷம் அப்படியே சைலண்டா உட்காந்து அப்படியே படுத்துக்கிறாப்ல. ஆனா நம்ம ஹீரோக்கு ஒரே ஒரு குறை தான், நம்ம ஹீரோ யாரு அப்படிங்கிறது அவருக்கே தெரியல, அவர் என்ன பண்ணணுங்கிறது அவருக்கே தெரியல. இப்படியே உட்காந்துட்டு இருக்கும் போது இங்க ஆபீஸர் டெக்கார்ட் ஃபர்ஸ்ட் டைம் தன்னோட மகளை பார்க்கறதுக்காண்டி உள்ள போறாரு. அப்படியே இந்த படத்தை ஃபீல் குட்டா முடிக்கிறாங்க. இந்த படத்துல விஷுவல்லாம் பயங்கரமாவே இருக்கும், கதையும் செம்மையா இருக்கும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். தேங்க்யூ, டாட்டா.